தென்காசி மாவட்டம், தென்காசி சட்டமன்ற தொகுதி. இங்க வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பழனி நாடார் அப்படிங்கிறவரு 89,315 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுறாரு. அதிமுகவுல செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அப்படிங்கிறவரு 88,945 வாக்குகள் வாங்கி வெற்றி வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றதுன்னா வெறும் 370 வாக்குகள் தான். 500 கூட கிடையாது. முன்னாடி விருத்தாச்சலத்துல 1000 இல்லைன்னு சொன்னோம். ஆமா, இங்க 500 கூட இல்ல. டிஃபரன்ஸ் 500க்கும் கீழே 370 தான். 370 தான் வாங்கி இருக்கிறாங்க. சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி 82,342 வாக்குகள். சரிங்க சார். அதிமுக 34,149 வாக்குகள். பாஜக 50,328 வாக்குகள். பிஜேபி தொகுதியில் அதிகம் இருக்குது. இந்த அதிமுகவும் பாஜகவும் வாங்கின வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 84,477 வாக்குகள் வருது. சரிங்க சார். மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணி 2,135 வாக்குகள் வந்து ஆனதுனால தேர்தல் களம் 2026 படி தென்காசி காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதியா இருந்தாலும் 2026 அதிமுக கூட்டணி கிட்ட வெற்றி வாய்ப்பு இழந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு.